அன்பார்ந்த ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு வணக்கம். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களும் கண்டிப்பாக தவறாமல் பாருங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல மிகப்பெரிய பிரச்சனை, தொடர்ச்சியாக எல்லா மாடுபிடி வீரருக்கும் காளை உரிமையாளருக்கும் கையும் காலும் பிரச்சனை. இந்த கையும் காலும் பிரச்சனை என்னன்னா, சோல்று இறங்கிக்கிறோம், கால் இறங்கிக்கிறோம். இதனால மிகப்பெரிய அந்த அவங்களுடைய இலக்கை எட்டி தொட முடியாம அந்த வழி கடந்த அச்சத்திலே வெளியே போயிடுவாங்க. ஏன்னா வலிக்குது அப்படின்ட்டு அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த கையிறங்கினே கால் இறங்கினே இந்த ஜவு திருச்சின்னு போய் மாவு கட்டு, முட்டை பத்து, அந்த எண்ணெய் கட்டுன்னு போடுவாங்க. அது எலும்போடங்க சேரும், ஜவு கிழிஞ்சா சேராது. அது அறிஞ்ச உண்மை. இது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம தொடர்ச்சியாக மருத்துவ காப்பீடு திட்டம் வேணும். உயிரிழந்த மாடுபிடி வீரருக்கு மருத்துவ காப்பீடு திட்டமும் எத்தனையோ உதவிகள் வேணும்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடி இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியை கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு தேர்தல் பட்டியலில் ஏற்றிருக்காரு. அது வரையே சந்தோஷம். அது வர வரையும் நம்ம பொறுத்திருப்போம், காத்திருப்போம். அதுவரை இப்போ இந்த எலெக்ஷன் வேற நிப்பாட்ட போறாங்க ஜல்லிக்கட்டை. அதுக்குள்ள மிகப்பெரிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை நம்மளைய கூப்பிட்டுருக்காங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட உள்ள மருத்துவமனை, இந்த மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு 20க்கு 25க்கு மேற்பட்ட அந்த கையிறங்கின கால் இறங்கின மாடுபிடி வீரர்களை அழைச்சு அவங்களுக்கான மருத்துவ உதவி பண்ணி மீண்டும் களத்துக்கு இறங்குறதுக்கான உதவிகரமாக நம்ம நிற்கிறோம். ஒவ்வொரு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மண்ணின் இந்த மாவீரர்களை பாதுகாக்கணுன்றடைய காலத்தின் கட்டாயம். ஏன்னா அன்று உலக வேற, இன்று உலக வேற. ஏன்னா இன்னையோடு முடிஞ்சு காலையில விடிஞ்சா போச்சுன்ற போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தினா மட்டும் பத்திராது. ஏன்னா டோக்கன் கொடுத்தா மட்டும் முக்கியம் கிடையாது. அதுல பங்கேற்கக்கூடிய காளை உரிமையாளர்களையும் மாடுபிடி வீரர்களையும் காளைகளையும் மருத்துவ ரீதியாக காப்பாற்றுறதுதான் காலத்தின் கட்டாயம். ஏன்னா ஒரு சங்கத்துக்கான கொள்கை, கோட்பாடு, இலக்குன்னு ஒன்று இருக்கு. கொள்கை ரீதியாக அந்த இலக்கோடு வாழணும். என்னென்ன உதவிகளை பண்ணணும், இதுல எத்தனை மாடுபிடி வீரர்களை, காளை உரிமையாளர்கள் எத்தனையோ மாடுபிடி வீரர்களையும் காளை உரிமையாளர் மருத்துவ ரீதியாக காப்பாற்றி இந்த வீரர்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு, வருங்கால தலைமுறைகளுக்கான எடுத்துக்காட்டாக இருக்கணும்ன்ற எண்ணங்கள் தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக. ஏன்னா இன்னைக்கு மருத்துவ ரீதியாக எத்தனையோ வீரர்கள் பார்த்தீங்கன்னா விலகி இந்த களத்தை விட்டு வெளியே போனது உண்டு. இப்படி போக விடாமல் மீண்டும் அவங்களை களத்துக்கு கொண்டு வந்து இந்த மருத்துவ ரீதியாக எத்தனை மாடுபிடி வீரர்கள், எத்தனை மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சைகள் பண்ண போறோம், எத்தனை பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட்டு இவங்களுக்கு எடுக்க போறோம், எந்த ஆஸ்பத்திரியில் மருத்துவ ரீதியாக நம்மளுக்கு உதவுறாங்கன்ற அந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த கடவுளுக்கு இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் அவங்களுக்கு கோடான கோடிய நன்றியை தெரிவித்து, கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும், தாய் தமிழ் உறவுகளும் கண்டிப்பாக பகிருங்க. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் மாநில நிறுவன தலைவர் மதுரை கோரிப்பாளையம் டாக்டர் முடக்கத்தன்மணி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களையும் கண்டிப்பாக பகிருங்க. நன்றி, வணக்கம்.